நம்ம வீட்டில் எல்லாரும் கண்டிப்பாக சமைப்பாங்க. சமைக்கிறவங்களை கேட்டு பார்த்தாதாங்க தெரியும் சமைக்கிறது எவ்வளோ கஷ்டம்ன்ட்டு. அவங்க வேலையை சுலபமாக்கக்கூடிய டாப் 10 கேஜெட்ஸை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்பர் 10 ஆட்டோமேட்டிக் சென்சார் எல்இடி லைட். கண்டிப்பாக நிறைய பேருக்கு இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். நைட்டு கிச்சனில் சமைக்கலான்னு கரெக்டாக போகும்போது கரண்ட் கட் ஆகிடும். ஸோ அதுக்காக தான் இந்த எல்இடி லைட். இந்த லைட்டை நீங்கள் கிச்சனுக்குன்னு இல்லை, உங்களோட வார்ட்ரோப்பு அதுக்கப்புறம் எங்கே வேணால் நீங்கள் இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இது ஸ்டிக்கரை பிச்சுட்டு நீங்கள் இது பண்ணிட்டா போதும். நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக போனீங்கன்னா அது ஆன் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஜஸ்ட் அங்கேருந்து போயிட்டீங்கன்னா 20 செகண்டில் ஆஃப் ஆகிடும். நீங்கள் இதை கிச்சனுக்கு மட்டும் இல்லாத நீங்கள் உங்களோட பெட்ரூம், நிறைய பேர் பாத்ரூம் போக நைட்டில் டக்குன்னு லைட்டு போட முடியாது, அந்த மாதிரி சமயத்துக்கு இந்த லைட்டை யூஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்க யூஎஸ்பில சார்ஜ் போட்டுக்கலாம். நம்பர் 9 நான் ஸ்லிப்டு கிச்சன் மேட். நிறைய பேர் இந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. கிச்சன்ல செருப்பு போடாத ரொம்ப நேரம் நிற்கும் போது நம்மளோட பாதம்லாம் ரொம்பவே வலிக்கும். இந்த மேட் இருந்தா போதும். ஸோ நீங்க இது ரொம்பவே சாஃப்டா இருக்கிறதுனால இதுல நின்று நீங்க சமைக்கும் போது உங்களுக்கு கால் வலி சுத்தமா வராது. ஏன்னா பாதத்துக்கு நம்ம ரெஸ்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இதை நீங்க ஒர்க் பண்றவங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான மேட். இது ரொம்பவே சாஃப்டா அதுக்கப்புறம் திக்காவும் இருக்கும். நம்பர் 8 ரோல் அப் டிஷ் ட்ரைனிங் ரேக். நிறைய பேருக்கு கிச்சன்ல இது ரொம்பவே தொந்தரவா இருக்குங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம கிச்சன்ல இருக்கக்கூடிய பிளேட்ஸ் எல்லாம் கழுவும் போது நம்ம எங்க பார்த்தாலும் கீழே தனியா இருக்கும். ஸோ இது இருந்தா நம்ம இதுலயே காய்கறிகளை வாஷ் பண்ணிக்கலாம். இதுலயே நீங்க கட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாத இதுல பிளேட்ஸ் எல்லாத்தையும் நீங்க எடுத்து இதுல கவுத்து விட்டீங்கன்னா இதுல உங்க பிளேட்ஸ் எல்லாம் ட்ரைன் ஆயிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்க எடுத்து இதை வச்சீங்கன்னா உங்களுக்கு தண்ணியே இருக்காது. இது ரொம்பவே பெரிய தலைவலியே போக்கும். நம்பர் 7 சிப்ஸ் சீலர். என்னடா இது சிப்ஸுக்கு சொல்றேன், இது என்ன கிச்சனுக்கு யூஸ் ஆகும்னு பாத்தீங்கன்னா அப்படி கிடையாதுங்க. இதை வச்சு நீங்க ஒரு வாட்டி ஓபன் பண்ணிட்டு வச்சிருந்தா ஆயில் பேக்கெட், இந்த மாதிரி பேக்கெட் எல்லாம் இதை வச்சு நீங்க சீல் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்ல காய்கறி எல்லாத்தையும் நீங்க இதுல போட்டு சீல் பண்ணி வச்சுக்கலாம். இதை பேட்டரி மாதிரியே யூஸ் பண்ணிக்கலாம். யூஎஸ்பிலே சார்ஜ் போடுற மாதிரியும் இருக்குது. ஸோ சின்ன பசங்க கண்டிப்பா கீழே சிப்ஸ் எல்லாம் சாப்பிட்டு அப்படியே போட்டுருவாங்க. ஸோ இது இருந்தா நீங்க தேவைப்படுறப்போ சீல் பண்ணி வச்சுக்கலாம். நமுத்து போகாமே இருக்கும். இப்போ சொல்லுங்க, இது கிச்சனுக்கு கண்டிப்பா யூஸ் ஆகும் தானே? நம்பர் 6 மெஷரிங் ஸ்பூன். இது ரொம்பவே சிம்பிளான கேஜெட் தாங்க, ஆனால் ரொம்பவே இம்பாக்டா இருக்குங்க. கண்டிப்பாக நிறைய பேர் இந்த மிஸ்டேக்கை பண்ணியிருப்பீங்க. உப்போ சர்க்கரையோ அதிகமாக போட்டு வீட்டில் திட்டு வாங்கியிருப்பீங்க. இந்த மெஷரிங் டீஸ்பூன் இருந்தால் போதும். 1 டேபிள் ஸ்பூனாக கரெக்டாக 2 டேபிள் ஸ்பூனாக கரெக்டாக போடலாம். இல்லை சுகர், சால்ட்டு அதுக்கப்புறம் ஆயில் கூட நீங்கள் மெஷர் பண்ணி போட்டுக்கலாம். இதை ஜஸ்ட் கழுவுறதும் ரொம்ப சுலபம். இது எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு கேஜெட். நம்பர் 5 வேக்யூம் சீலர். இந்த வேக்யூம் சீலர் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும்னா ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு அப்போதைக்கு அப்போ வாங்கி சமைக்க முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ மீட்டாக இருந்தாலும் சரி, வெஜிடபிள், ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே அவங்க வாங்கி ஸ்டோர் பண்ணுவாங்க. அப்படி ஸ்டோர் பண்ணும்போது சீக்கிரமாக காஞ்சிடும். ஸோ இந்த வேக்யூம் சீலர் இருந்தால் நீங்கள் இதில் வச்சு நீங்கள் வேக்யூம் பண்ணி சீல் பண்ணிட்டீங்கன்னா போதும். உங்களுக்கு ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள் எல்லாமே பார்த்தீங்கன்னா 1 வீக் போனாலும் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், காஞ்சி போகாது. ஸோ இதை ஆயில கூட நீங்கள் இந்த மாதிரி சீல் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான கேஜெட் தான் இந்த வேக்யூம் சீலர். நம்பர் 4 ஏர் ஃப்ரையர். நிறைய பேருக்கு இன்னொரு பெரிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா சமைக்கும் போது அவங்களுக்கு அளவு தெரியாது, எக்கச்சக்கமாக எண்ணெயை ஊற்றிடுவாங்க. ஸோ அதனால வீட்டில் நிறைய பேர் திட்டு வாங்கவும் செய்வாங்க. இதுல நீங்க சிக்கன்ல இருந்து பிரெஞ்ச் ஃப்ரைல இருந்து ஆயிலே இல்லாத செய்யலாம். இதுல எப்படி செய்யறதுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த வெஜிடபிளோ இல்லை எது வேணுமோ அதுல ஜஸ்ட் கொஞ்சமா ஆயில், சால்ட் அதுக்கப்புறமா அதோட ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு நீங்க இந்த ஏர் ஃப்ரையர்ல போட்டு டைமர் செட் பண்ணி அந்த டைமருக்கு அடுத்து எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிலே இல்லாத சூப்பரா ரெடி ஆயிடும். நம்பர் 3 ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் வாஷிங் மிஷின். இது ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான கேஜெட்டுங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள், மீட் இது மேல எல்லாத்துலயுமே எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கிறதுக்காக ஒரு வேக்ஸ் மாதிரி ஒன்று அப்ளை பண்ணுவாங்க. ஸோ அதை நீங்கள் இந்த வாஷிங் மிஷினை ஜஸ்ட்டு அதில் போட்டிங்கன்னா மீட்டாக இருந்தாலும் சரி, ஃப்ரூட்ஸு எதில் போட்டாலுமே சரி, ஸோ அதில் இந்த வேக்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இந்த வெஜிடபிள் கிளீனிங் மிஷின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் இருக்கணும். நம்பர் 2 ஃபோல்டபிள் ஸ்டீமர் பேஸ்கெட். இந்த ஸ்டீமர் பேஸ்கெட் இருந்தால் போதுங்க, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எந்த பேனு, குக்கரி எதை வேணுமே நீங்கள் ஸ்டீமராக மாற்றிக்கலாம். இதில் ஜஸ்ட்டு நீங்கள் இந்த ஸ்டீமரை ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் வைக்கக்கூடிய வெஜிடபிள் அதுக்கப்புறமா இல்லை எக்கோ எதை வேணா நீங்கள் வச்சு அதுக்கப்புறமா நீங்கள் மூடி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு 15 to 20 மினிட்ஸில் நல்லாவே ஸ்டீம் ஆகி வந்துடும். ஸோ இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லானது. ஸோ நம்ம இந்த மாதிரி ஸ்டீம் பண்ணி சாப்பிட்றது ரொம்பவே ஹெல்த்துக்கும் நல்லதும் கூட. நம்பர் 1 நைஃப் ஷார்ப்னர். இது கண்டிப்பாக எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கத்தி வாங்கினா சீக்கிரமாகவே அது சரியாக வெட்டாத போயிடும். இதில் 3 விதமாக இதை ஷார்ப் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதுக்கு ஷார்ப் பண்ண, ஷைனிங் பண்ண அந்த மாதிரி 3 விதமாக கொடுத்துருப்பாங்க. இதை வச்சு நம்ம தேய்க்கக்கூடாது. ஜஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஷார்ப்
ஷார்ப் பண்ணி எடுக்கணும். ஸோ ப்ரெஸ் பண்ணவும் கூடாது. ஸோ இதில் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், ஃபஸ்ட்டு மொக்கையாக இருந்த கத்தி இப்போ எந்த அளவுக்கு ஷார்ப்பாக வெட்டுதுன்னு. ஸோ இதில் எந்த விதமான கத்தியை வேணாலும் நீங்கள் ஷார்ப் பண்ணலாம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கேஜெட். இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் பார்த்ததில் உங்களுக்கு எந்த கேஜெட்ஸ் பிடிச்சிருந்தது கமெண்ட் பண்ணிவிட்டு நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நான் நெக்ஸ்ட்டு உங்களை ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.